ரவுடி அழகுராஜா. அழகுராஜாவுடைய அப்பாவான தோட்டம் சேகரை மயிலை சிவகுமார் கொன்னாரு. அதனால மயிலை சிவகுமார அழகுராஜா கொன்னாரு. இப்படிதான் தெரியும். ஆனா இதை தாண்டி இன்னொரு பக்கமே இருக்கு. பல பேருமே அறியாத அந்த ஒரு பக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இது எல்லாத்தையும் தாண்டி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, மயிலை சிவகுமார் கொலை வழக்கு, மார்க்கெட் முரளி, இது எல்லாத்தையும் விட வெடிபொருள் தயாரிப்பு வரைக்குமே மலர்கொடி, அதாச்சும் அழகுராஜாவுடைய அம்மாவான மலர்கொடி, தோட்டம் சேகருடைய 3வது மனைவியான மலர்கொடியும் ஒரு பெண் தாதாவா வலம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் என்ன, ஒரு பெண் தாதாவா தன்னுடைய கணவரை கொன்றவங்களை எப்படி பிளான் பண்ணி கொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் அறியாத பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2000 காலகட்டத்தில் ஜாம்பசார் பகுதியை முழுக்க அதிமுகவுடைய செல்வாக்கோட வலம் வந்தவர் தான் அதிமுக நிர்வாகியான தோட்டம் சேகர். தோட்டம் சேகருடைய அப்பா தான் ஸ்ரீராம். அதாச்சும் இவரும் காங்கிரஸை சேர்ந்தவர். எப்படி தோட்டம் சேகர் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்காரோ, அதே மாதிரி தான் ஸ்ரீராம் அவருமே இருந்திருக்காரு. அந்த ஒரு பகுதியில் அவர் காங்கிரஸை சேர்ந்தவராக இருந்திருக்காரு. அதையும் தாண்டி அவருடைய இறப்புக்கு அப்புறமா ஸ்ரீராம் அவருக்கு சிலைலாம் வச்சு அவருடைய நினைவு நாளுக்கு ஒவ்வொரு நினைவு நாளுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பாங்க அப்படிங்கிற வகையில் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா, அதாச்சும் தந்தையுடைய இறப்புக்கு அப்புறமா தோட்டம் சேகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்புல இவருக்கு பெருசாக கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடுது. அடுத்த கட்டமாக கானா பாடல்கள் பாடுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காரு. ஸோ கானா பாடல்கள்லாம் நிறையவே பாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் தான் முனியம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவங்க மேலே காதல் படுறாரு. ஸோ இதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்திலேயே இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாலா அப்படிங்கிற ஒரு பெண் மேலே இவருக்கு திரும்பியுமே ஒரு காதல் வருது. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது வரைக்கும் ஓகே. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்கொடி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவங்க மேலேயும் இவருக்கு பயங்கரமான ஒரு காதல் வருது. ஸோ மலர்கொடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்படி மொத்தமாக 3 கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டம் சேகருக்கு 3 மச்சான்கள் இருந்ததா சொல்லப்படுது. அதாச்சும் மூர்த்தி, தங்கராஜ், கங்கா, இப்படி 3 மச்சான்கள் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே பயங்கரமாக இந்த சீட்டெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அதில் பயங்கரமான ஈடுபாடோடு இருந்தவங்களா சொல்லப்படுது. ஸோ அடிக்கடி இந்த சீட்டு விளையாடுறது, காசு கட்டி சீட்டு விளையாடுறதுலாம் இவங்க ஈடுபட்டுகிட்டே இருந்துட்டு இப்போ 3வது திருமணத்துக்கு அப்புறமா தோட்டம் சேகர் அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவில்கள் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அதில், திருமணத்தில், அதையும் தாண்டி சாவு வீடுகளில் போய் கானா பாடல் பாடுறது தான் இவருடைய வழக்கமாக இருந்துருக்கு. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தன்னுடைய மச்சான்கள் கூட சேர்ந்து அடிக்கடி இவருமே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டெல்லாம் விளையாட போயிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தோட்டம் சேகர் அவருக்குமே அந்த சீட்டு விளையாடுறதுல பயங்கர ஆர்வம் இருக்கு. இவர் வச்சாலே வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு இடத்துல பெருசாக பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இவர் எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஜெயிக்கிறாரோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய எதிரிகளையும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஒரு நபருக்கும் இங்க தோட்டம் சேகர் அவங்களுடைய கேங்குக்கும் ஒரு சண்டை ஒன்று வந்துருது. இந்த ஒரு சண்டையில தோட்டம் சேகருடைய மச்சானான மூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் மெம்பரை வெட்டிடுறாரு. ஸோ இதனால ஆப்போசிட் மெம்பரை வெட்டினதுனால ஜெயிலுக்கு போனோம் இல்லையா மூர்த்தி, அந்த ஒரு சமயத்தில் அவரால் ஜெயிலுக்கு போக முடியல. குடும்ப சுச்சுவேஷன்லாம் நிறைய இருந்திருக்கு. அதனால தன்னுடைய மாமாவான தோட்டம் சேகர்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னால் ஜெயிலுக்கு போக முடியாது, எனக்காக நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ தோட்டம் சேகருமே ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துல ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு.
இதுக்கப்புறமா நடந்த அடுத்தடுத்த விஷயங்களும் அவ்வளோ ஷாக்கிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறமா அவர் வெளில வந்தா கூட ஆப்போசிட் மெம்பரை வெட்டினாங்க இல்லையா, அந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டம் சேகரை எப்படியாச்சும் நம்ம கொன்னுறணும், பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சுத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ இதனால தோட்டம் சேகர் எப்பயுமே தான் கையில் ஒரு கத்தியோடவே இருந்திருக்காரு. இங்கே தான் இவருடைய பயணமும் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஆளா தோட்டம் சேகர் வலம் வர ஆரம்பிக்கிறாரு. தேனிசை தென்றல் தேவாவும் பிரபல இசையமைப்பாளரான சங்கர் கணேஷும் கலந்துக்கிட்ட ஒரு பாட்டு கச்சேரியில கானா வாய்ஸ்ல அம்மன் பாடலை பாடிட்டு இருக்கக்கூடிய இவரு தான் நான் சொன்ன தோட்டம் சேகர். அதையும் தாண்டி ஆப்போசிட்ல இங்க குழந்தைய மடியில வச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்க தான் மலர்கொடி. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, போலீஸ்க்கு பயங்கரமா ஆட்டம் காட்டி இப்ப A1 ரவுடியா இருக்கக்கூடிய அழகுராஜா தான். ஸோ இப்படி தோட்டம் சேகர் அவர்கள் கானா பாடல்கள்லயா இருக்கட்டும், அதிமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகியாவே வலம் வர ஆரம்பிக்கிறாரு. அதாச்சும் ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு மிகுந்த ஒரு ஈடுபாடோட இருக்காரு, ஒரு அளவு கடந்த அன்பு உள்ளவரா இருக்காரு. அதுல இருந்து ஜெயலலிதா அவர்களுக்குமே கொஞ்சம் நெருக்கமானவராகவும் ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே அங்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல ரவுடிங்களுக்கு பிடிக்காம போகுது, அவர் மேல பொறாம உண்டாகுது. எங்க இவருடைய வளர்ச்சி நம்மளுடைய தொழில்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு தருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு தருது. ஸோ இந்த ஒரு நிலையில ஒரு மிகப்பெரிய பிளானை போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டம் சேகரை எப்படியாச்சும் தீர்த்து கட்டிடணும், அவரை தீர்த்து கட்டிட்டுனா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற வகையில தோட்டம் சேகரை தீர்த்து கட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கரெக்டா பிளான் பண்ணபடி 2001 செப்டம்பர் 22 தோட்டம் சேகரை வெட்டி கொலை பண்றாங்க. வெட்டி கொலை பண்ணதுக்கு அப்புறமா அண்ணியோட தோட்டம் சேகருடைய அரசியல் செல்வாக்கு மிகுந்த ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வந்தாலும் அதுக்கப்புறமா பல அதிர்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான புள்ளி தோட்டம் சேகருடைய 3வது மனைவியான மலர்கொடி அப்படிங்கிற வகையில தான் பேசப்பட்டு இருக்கு. அதாச்சும் மலர்கொடி அவர்கள் இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கிலையுமே சம்பந்தம் உடையவர் அப்படிங்கிற வகையில அவரையுமே கைது செஞ்சிருந்தாங்க. இப்பதான் சமீப காலத்துக்கு முன்னாடி ஜாமீன்ல வெளிவந்திருந்தாங்க. ஸோ அவங்கள சார்ந்த பல விஷயங்களும் இருந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர்கொடி வெடிபொருள் தயாரிக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி குற்றவியல் வழக்கறிஞராகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமா தன்னுடைய ஹஸ்பண்டோடைய இறப்புக்கு அப்புறமா எப்படியாச்சும் தன்னுடைய கணவரை கொன்னவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே இவங்களுடைய பயணம் அமைஞ்சிருந்ததா சொல்லப்படுது. அந்த ஒரு வகையில தன்னுடைய மகன் கிட்ட சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அப்பாவை யாரெல்லாம் கொண்டாங்களோ அவங்கள கண்டிப்பா நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. கரெக்டா 2018 அதாச்சும் தோட்டம் சேகருடைய இறப்புல வெட்டி கொண்டாங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 3 ரவுடிகளுடைய பெயர்கள் அடிவாங்கப்பட்டிருந்தது. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயோத்திக்குப்பம் வீரமணி, மார்க்கெட் முரளி, மயிலேஷ் சிவகுமார். அந்த ஒரு வகையில அயோத்திக்குப்பம் வீரமணியை போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டு தள்ளிட்டாங்க. அடுத்தபடியா 2 பேர் தான் பேலன்ஸ் இருந்தாங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மார்க்கெட் முரளி, இன்னொன்னு மயிலேஷ் சிவகுமார். மார்க்கெட் முரளியை கரெக்டா 2018 வெட்டி கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மயிலேஷ் சிவகுமாரையும் பிளான் பண்ணி பயங்கரமா ஓட வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. மயிலேஷ் சிவகுமாரை வெட்டி கொலை பண்ணதுக்கு அப்புறமா அழகுராஜாவை போலீஸ் கைது பண்றாங்க. கரெக்டா இப்பதுல இருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அழகுராஜா ஜாமீன்ல வெளியே வந்திருந்தாரு. ஜாமீன்ல என்னதான் வெளியே வந்தாலும் அவர் மேல நிறைய கேஸுகள் நிலுவையில இருந்திருக்கு. அந்த ஒரு வகையில போலீஸ் விசாரணைக்கு அழகுராஜாவை அழைக்கும் போதெல்லாம் அதுக்கு ஒத்துழைக்காம தலைமறைவும் ஆயிருக்காரு. இவரை தீவிரமா தனிப்படை அமைச்சு போலீஸ்ல எல்லாருமே தேடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வகையில திருவள்ளூர் சைட்ல இவரை பார்த்துட்டு இவரை பிடிக்க போனப்ப போலீஸ கார்லயே இழுத்துட்டு போன ஒரு புகாருமே இவர் மேல எக்ஸ்ட்ராவும் ஜாயினா இருந்தது. ஸோ இப்படி பல வழக்குகள் அவர் மேல இருந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெடிபொருள் தயாரிப்பு அதாச்சும் அழகுராஜா அவருடைய அம்மாவும் தோட்டம் சேகருடைய 3வது மனைவியுமான மலர்கொடி அவங்க ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குல வெடிபொருள் தயாரிச்சு கொடுத்ததுல கைதும் ஆகியிருந்தாங்க. அவங்களும் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்திருந்தாங்க. ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி அழகுராஜாவை பத்தி பெருசா பேசும் பொருளா மாறி இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகுராஜாவே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு
சரணடைஞ்ச ஒரு விஷயம்தான். அதாச்சும் சரணடைஞ்சதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே எக்ஸ்ட்ரா பொய் வழக்குலாம் நிறைய போடுறாங்க. அதையும் தாண்டி அவருக்கு நிறைய கொலை மிரட்டல்கள்லாம் வருது. என் பையனை சரண்டர் கொடுத்துருக்கேன். நான் 1 வருஷமாக ஜெயிலேருந்து இப்போ தான் வந்தேன். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது போலீஸ் என் பையனை தேடிட்டு இருக்காங்கன்ட்டு. நான் நல்ல முறையில் சரண்டர் கொடுத்துருக்கேன். மலர்கொடி தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தேன். நான் ஜாமீனில் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய மகனை தனிப்படை அமைச்சு பல போலீஸாருமே தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ அதை அறிஞ்சு நானே என்னுடைய பையனை கூட்டு வந்து சரணடைய வச்சிருக்கேன். என்னுடைய பையனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தது அப்படின்னா போலீஸ்காரங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குறிப்பிட்ட போலீஸாருடைய பேரை சொல்லியிருந்தாங்க. என் பையனுக்கு வந்து D4 சாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ ஆனந்தன்றவரால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. எஸ்ஐ ஆனந்த் தொடர்ந்து இவங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய பாதிப்புகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும், நிறைய பணங்கள் அவங்க கிட்ட இருந்து வசூல் செய்கிறதாகவும், தன்னை மட்டும் இல்லை தன்னுடைய குடும்பத்தில் சுற்றி இருக்கிற பல பேர் மேலே பொய் கேஸ் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து நிறைய காசுகளை வாங்குறதாகவும் இவங்க ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி பல விஷயங்களில் தொடர்புடையவங்க தான் மலர்கொடியுடைய பழி வாங்கக்கூடிய தூண்டுதல் பேரில் தான் அழகுராஜா, மயிலை சிவகுமாரியா இருக்கட்டும், மார்க்கெட் முரளியா இருக்கட்டும் கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் பலவிதமான பேச்சுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா மலர்கொடி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, அது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல நாங்க நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த ஒரு சம்பவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.